நீங்கள் டெய்லி வேலைக்கு போகிறீங்களா? கூலி வேலை, கட்டட வேலை, தொழிற்சாலை வேலை, கடை வேலை, கம்பெனி வேலை எதுவாக இருந்தாலும் இந்த புதிய லேபர் கோட் உங்கள் சம்பளத்தையும் ஓய்வூதியத்தையும் வேலை செய்யக்கூடிய நேரத்தையும் மாற்றப் போகுது. இதுவரை யாரும் உங்களுக்கு தெளிவாக சொல்லாத விஷயம், சொல்லாத உண்மை இதில் இருக்கு. இந்த வீடியோவை முழுக்க பாருங்க. உங்களுடைய உரிமைகள் உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பு இந்தியாவில் 29 விதமான தொழிலாளர் சட்டங்கள் இருந்தது. அது புரியாம சிக்கலாக இருந்தது. அதனால கவர்மெண்ட் அனைத்து 29 சட்டங்களையும் சேர்த்து 4 லேபர் கோட் ஆக கொண்டு வந்துள்ளது. 1 வேஜ் கோட் சம்பளம், 2 சோஷியல் செக்யூரிட்டி கோட், பிஎஃப் பென்ஷன், 3 இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் வேலை பாதுகாப்பு, 4 ஆக்குபேஷனல் சேஃப்டி கோட் பாதுகாப்பு மற்றும் வேலை நேரம். இப்பொழுது ஒன்றொன்றாக எளிமையாக பார்ப்போம். இந்த வேஜ் கோட்ல மினிமம் வேஜ் குறைந்தபட்ச சம்பளம் இனிமேல் நாடு முழுக்க ஒரே அடிப்படை விதியாக இருக்க போகிறது. மாத சம்பளத்தில் பேசிக் சேலரி குறைந்தது 50% இருக்க வேண்டும். இது எப்படி முக்கியம் என்றால், முன்பு பேசிக் சேலரி குறைவு, அலவன்ஸ் அதிகம், பிஎஃப் கிராட்டிவிட்டி குறைந்து இருந்தது. இப்பொழுது பென்ஷன் அதிகம், பிஎஃப் அதிகம், கிராட்டிவிட்டி அதிகமாக இருக்க போகிறது. ஆனால் டேக் ஹோம் சேலரி, கையில் நமக்கு வந்து சேரும் சம்பளம் சிறிது குறைவாக இருக்க போகும். இது இன்றைக்கு நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறது. அதாவது சோஷியல் செக்யூரிட்டி கோட், சமூக பாதுகாப்பு. இதுதான் ஏழை மக்களுக்கு மிக முக்கியமான சட்டம். யாரெல்லாம் பயனடைவார்கள் என்றால், கூலி தொழிலாளி, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ், டெலிவரி பாய்ஸ், டிரைவர்ஸ் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். இவர்களுக்கு பிஎஃப், பென்ஷன், இன்சூரன்ஸ் மற்றும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இருக்க போகிறது. முன்பு நாம் கம்பெனியில் வேலை செய்யும் போது நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது பாதுகாப்பு என்பது அவர்களின் உரிமை. அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட், இது வேலை பாதுகாப்பு பற்றி சொல்கிறது. இந்த சட்டம் வேலை போகுமா, வேலை இருக்குமா என்ற பயத்தை குறைக்கிறது. 300 பேர் வரைக்கும் உள்ள கம்பெனிகள் அரசு அனுமதியின்றி லே ஆஃப் செய்யலாம். இதனால தொழிலாளர்களுக்கு பயம் இருக்கிறது, வேலை பாதுகாப்பு குறையலாம். ஆனாலும் ஃபார்மல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த சட்டம் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பேலன்ஸ் பண்ண முயற்சி என்கிறார்கள். 4 ஒர்க்கிங் ஹவர்ஸ் மற்றும் சேஃப்டி கோட், வேலை நேரம் வாரத்திற்கு 48 மணி நேரம், 4 நாட்கள் வேலை, 3 நாட்கள் விடுமுறை என்று சில துறைகளில் மட்டும் உண்டு. பாதுகாப்பு என்று பார்க்கும்போது தொழிற்சாலை பாதுகாப்பு, நீர், கழிப்பிடம், வேலையிடத்தில் விபத்து பாதுகாப்பு உள்ளது. இதனால் நன்மைகள் மற்றும் சவால்கள் என்று பார்க்கும்போது ஒரே சட்டம் புரிவதற்கு எளிதாக இருக்கிறது. சோஷியல் செக்யூரிட்டி அதிகரித்துள்ளது, பிஎஃப் பென்ஷன் உறுதியாகியுள்ளது. சவால்கள் என்று பார்க்கும்போது கையில் வரும் சம்பளம் குறையும், சில துறைகளில் ஜாப் செக்யூரிட்டி பயம் இருக்கும். சாதாரண மக்கள், உங்கள் பேசிக் சேலரி எவ்வளவு, பிஎஃப் சரியா போகுதா, கான்ட்ராக்ட் வேலை அப்படின்னா சரியாக ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். இந்த லேபர் கோட் அரசாங்கத்துக்கானது அல்ல, முதலாளிகளுக்கானது அல்ல, இது உங்களுக்கானது, நமக்கானது. இந்த தகவலை உங்கள் குடும்பம், நண்பர்கள், வேலை செய்வோர்கள் யாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உரிமை தெரிஞ்சாதான் நமது வாழ்க்கை மாறும். இந்த புதிய லேபர் கோட் நவம்பர் 21, 2025 இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.